نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலேயும் சிறந்த ஒரு படைப்பாக, கண்ணியமான ஒரு படைப்பாக இந்த மனித சமூகத்தை படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு புகழ் அனைத்தும் சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற சந்தர்ப்பத்தில், இந்த உலகத்தில் வாழும் பொழுது எம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும், அந்த இறுதி நொடி பொழுது வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முற்றிலும் கட்டுப்பட்ட அடிபணிந்த ஒரு உலக வாழ்க்கையாக என்னுடைய உங்களுடைய உலக வாழ்க்கை அமைய வேண்டும் என்கிற இந்த செய்தியை ஞாபகமூட்டியவனாக, வெள்ளிக்கிழமையுடைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகவும் சிறந்த ஒரு நாள் இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய உலக வேலைகள், எங்களுடைய உலக காரியங்கள், எங்களுடைய ஏனைய வேலைகள், வியாபாரம், தொழில் துறவுகள், இந்த உலகத்தினுடைய முக்கியமான வேலைகள் எல்லாவற்றையும் நானும் நீங்களும் நிறுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வேத வசனத்திற்கு நானும் நீங்களும் கட்டுப்பட்டவர்களாக, அடிபணிந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அடிபணிந்து வாழ வேண்டும், படைத்த ரப்புக்கு மாத்திரம் அஞ்சி வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களையும், எல்லா சூழ்நிலைகளையும் ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற நோக்கத்தில் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய வேத வசனத்திற்கு, திருமறை வசனத்திற்கு நானும் நீங்களும் கட்டுப்பட்டவர்களாக இந்த இடத்தில் ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி
ஃபஸ்ஸாவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல பயான்களில், பல மிம்பர் மேடைகளில், பல உபதேசங்களில் ஓதி காண்பிக்கப்படக்கூடிய, சொல்லித்தரக்கூடிய ஒரு வசனம்தான் இந்த ஜும்ஆவோடு சம்பந்தப்பட்ட இந்த வசனம். அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசும் பொழுது, ஈமான் கொண்ட மூமினான ஆண்கள் மூமினான பெண்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசும் பொழுது, படைத்த ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த சமூகத்திற்கு அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த மறுமையுடைய நாள், அந்த விசாரணையுடைய நாள், அந்த நாள்ல யாரும் தப்பிக்க முடியாது, அந்த நாளில் எல்லோரும் விசாரிக்கப்படுவோம். இந்த உலகத்தில் நாங்கள் எதை செய்தோமோ, எதை சம்பாதித்தோமோ, அவை அனைத்தும் அந்த மறுமையுடைய நாள்ல, அந்த நீதிமன்றத்தில், அது ஒரு நீதமான நீதிமன்றம். அதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் நீதமான முறையில் அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிப்பான். அந்த விசாரணையுடைய நாளை எல்லாம் நாங்கள் நம்பி ஈமான் கொண்டு வாழ்கிறோம். அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட சமூகத்தை பார்த்து, மூமின்களை பார்த்து பேசும் பொழுது, ஈமான் கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் ஜும்ஆவுடைய தொழுகைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால், இந்த ஜும்ஆவுடைய தொழுகைக்கான அழைப்பு உங்களுக்கு வந்தால், ஃபஸ்ஸாவு இலா திக்ரில்லாஹ், நாங்க எதற்காக வந்திருக்கிறோம்? பெருநாளுடைய தினம், ஈதுடைய தினம், பெருநாளை முடித்துவிட்டு ஐயாமு தஷ்ரீக் 11வது நாள், 12வது நாள், 13வது நாள், பெருநாளுக்கு அடுத்த நாட்கள் 11வது நாள், 12வது தினம், 13வது தினம் ஐயாமு தஷ்ரீக், குடும்பத்தோடு நாங்கள் சந்தோஷமாக, பிள்ளைகளோடு, மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலேயும் சூழ்நிலையிலேயும் அல்லாஹ்வுடைய அழைப்பு எனக்கு வந்து விட்டது. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற போக வேண்டும், தொழுகைக்காக நான் போக வேண்டும் என்று நாங்கள் இந்த சபையில் ஒன்று குழுமி இருப்பதன் நோக்கம் அல்லாஹுவை நாங்கள் நினைவு கூற வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும், அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை இந்த உலகத்தில் பெற்றுக் கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய, ஒரு முஃமினுடைய உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வியாபாரத்தை கூட நீங்கள் நிறுத்திவிட்டு வர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளை ஓடுகிறான். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஞாபகமூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். நானும் நீங்களும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ வேண்டும், ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மனிதன் எவ்வளவோ போராடுகிறான், எவ்வளவோ கஷ்டப்படுகிறான், எவ்வளவோ உழைக்கிறான். எதற்காக? இந்த உலகத்தில் நான் நல்ல முறையில் வாழ வேண்டும், திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், என்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக மனிதன் இரவு பகலாக இந்த பூமியில் உழைக்கிறான், அவனுடைய வேலைகளை செய்கிறான். அதே நேரத்தில் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாங்கள் பெற்றுக் கொண்டோமா? இபாதத்து செய்வதனூடாக, அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்களை செய்வதனூடாக எந்த விடயங்களை செய்தால் ரப்புல் ஆலமீன் சந்தோஷம் அடைகிறான், எந்த விடயங்களை செய்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு கிடைக்கின்றது, எந்த விடயங்களை, எப்படியாப்பட்ட பாவங்களை செய்தால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான், அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை என் மீது வரும், அப்படியான விடயங்களை விட்டு தூரமாகி அல்லாஹுவை திருப்திப்படுத்துகிற செயலை நாங்கள் செய்கிறோமா? படைத்த ரப்பினுடைய அந்த திருப்தியையும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோமா என்பதை சிந்தனை செய்ய நாங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், அவர் எப்படியான ஒரு கேள்வியை கேட்கிறார் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் சுவனம் செல்வதாக இருந்தால், என்னுடைய இலட்சியம் பேசக்கூடிய நானாக இருந்தாலும், இதை செவிமடுக்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும், எங்களுடைய லட்சியமும் எங்களுடைய குறிக்கோளும் என்னவென்று சொன்னால்,
இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். இந்த உலகம் எங்களுடைய லட்சியம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இன்னமல் ஹயாத்து துன்யா லைபுன் வலஹுன், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது அது வீணும் விளையாட்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை படைத்துவிட்டு மனிதனுக்கு கோடிக்கணக்கான அருட்கொடைகளை செய்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என்ன தெரியுமா? மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் இன்னமல் ஹயாத்து துன்யா லைபுன் வலஹுன், இந்த உலக வாழ்க்கை என்பது நிச்சயமாக அது வீணும் விளையாட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதன் எவ்வளவு போராடுகிறான். நாங்கள் யோசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை நான் பெற்றுக்கொண்டு விட்டேனா? அல்லாஹ்வுடைய நேசத்தை நான் பெற்றுக்கொண்டு விட்டேனா? இந்த சிறந்த சிறப்பிற்குரிய இந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் கண்ணியத்தையும் நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது? அல்லாஹ்வுடைய திருப்தியை எந்த செயலை செய்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு கிடைக்கும், எந்த செயலை விட்டு தூரமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு கிடைக்கும், இந்த செயலை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை என் மீது வந்துவிடும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, எங்களுக்கு தெரிந்த ஒரு செய்திதான், விடயம்தான். ஒரு சஹாபி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் எப்படியான ஒரு கேள்வியை கேட்கிறார் என்று பாருங்கள், எப்படி அழகான ஒரு விடயத்தை கேட்கிறார் என்று பாருங்கள். நாங்கள் சுவனம் செல்வதாக இருந்தால் எங்களுடைய லட்சியம் அதுதானே. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம், மரணத்துக்கு பின்னால் மறுமையுடைய வாழ்வு, கபருடைய வாழ்வு, விசாரணை, அல்லாஹ்வுடைய நீதிமன்றம், நாங்கள் போய் நிற்க வேண்டும். இந்த விடயங்கள் எல்லாம் நம்பி ஈமான் கொண்டு வாழ்கிறோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை, எங்களுடைய லட்சியம் என்ன? அந்த இன்பங்கள் நிறைந்த அல்லாஹ்வினால் எமக்காக தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவனத்தை நாங்கள் அடைய வேண்டும். அதிலே உள்ள இன்பங்களை ருசிக்க வேண்டும். அதுதானே எங்களுடைய நோக்கம். அந்த சஹாபி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், சுவனத்தை அடைந்து கொள்வதாக இருந்தால், அந்த சுவனத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வினுடைய தூதரே, நாங்க இந்த உலகத்துல செய்யக்கூடிய எங்களுடைய இபாதத்துக்கள், இந்த உலகத்துல நாங்க அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய செயல், தொழுகிறோம், நோன்பு நோட்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், ஹஜ் பெருநாளுடைய தினங்களில் உதுஹியாவை கொடுக்கிறோம். எதற்காக கொடுக்கிறோம்? உதுஹியாவுடைய நோக்கம் என்ன? அன்பார்ந்தவர்களே, நாங்கள் 5 மாடு அறுத்தோம், 10 மாடுகளை அறுத்தோம், 15 மாடுகளை கொடுத்தோம், பெருமை பேசுவதற்கா? இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் எதை பார்க்கிறான்? அந்த உதுஹியாவை செய்வதனூடாக, அந்த இறைச்சியை ஏழை மக்களுக்கு, எளியவர்களுக்கு கொண்டு போய் அவர்களுடைய வீடுகள்ல கொடுப்பதனூடாக அல்லாஹ் எங்களிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிறான்? لا ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. இந்த தியாக திருநாள் என்று சொல்லுகிறோமே, எதற்காக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை ஞாபகமூட்டக்கூடிய ஒரு வரலாறு இது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை ஒட்டுமொத்த உலகமும் அவரை ஞாபகமூட்டுகின்றது, அந்த குடும்பத்தை ஞாபகமூட்டுகின்றது. நாங்க ஒரு நாளைக்கு தொழுகையில அத்தஹியாத்துல ஸலவாத்து சொல்கிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இதை சொல்கிறார்கள். என்ன? யா அல்லாஹ், நபி இப்ராஹிமின் மீது நீ அருள் செய், வஅலா ஆலி இப்ராஹிம், அவருடைய குடும்பத்தின் மீது அருள் செய்ய அல்லாஹ். தியாக திருநாள் என்று சொல்லுகிறோமே, உதுஹியாவுடைய நோக்கம் என்ன? ஏன் இதை சொல்கிறேன் என்றா, நாங்க இப்படியான வணக்கங்கள், வழிபாடுகள், இபாதத்துக்கள் நாங்கள் நிறையவே செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு நோட்கிறோம். உதுஹியாவுடைய விடயம் அல்லாஹ் சொல்கிறான், லை யனால அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியுடைய அதனுடைய அந்த மாமிசமோ, அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. நீங்க எத்தனை மாடுகள் அறுத்தீர்கள் என்பதை அல்லாஹ் பார்ப்பதில்லை. இஹ்லாஸ், வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களோட உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த இறை அச்சம்,
உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தக்வா, இறையச்சம் என்று சொல்லுவோமே, நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், நான் அல்லாஹ்வுக்காக இந்த வணக்க வழிபாடை செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுகிறேன், அல்லாஹ்வுக்காக ஏழை மக்களுக்கு இதை கொண்டு போய் நான் சேர்க்கிறேன். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை, அந்த சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வினுடைய தூதரை, நாங்க இப்படி வணக்க வழிபாடுகளை இந்த உலகத்துல செய்கிறோம், இந்த வணக்கங்களை மாத்திரம் வைத்து எங்களால் சுவனம் செல்ல முடியுமா என்று கேட்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருபோதும் எந்த ஒரு மனிதனாலும் இபாதத்தை மாத்திரம், நாங்க செய்யக்கூடிய இந்த செய்தியை நன்றா புரிஞ்சுக்கோங்க, நாங்க செய்யக்கூடிய அந்த இபாதத்தை மாத்திரம் வச்சு யாராலும் சுவனம் போக இயலாது. எங்கட இபாதத்தை மாத்திரம் வைத்து போக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார், சுவனம் செல்வதாக இருந்தால், அந்த சுவனத்தில் உள்ள இன்பங்களை ருசிப்பதாக இருந்தால், நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்தோடு அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். நாங்க இந்த உலகத்தில் செய்கிற இபாதத்தோடு, வணக்க வழிபாடுகளோடு அல்லாஹ்வுடைய திருப்தி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இபாதத்தில் நாங்க ஆர்வமாக இருக்கிறோம், நேரத்துக்கு தொழுகிறோம், இன்னும் வணக்கங்களை செய்கிறோம், சுன்னத்தான நோன்புகள், நபிலான வணக்கங்கள் எல்லாமே செய்கிறோம். ஆனால் இந்த இபாதத்துக்களினூடாக, இந்த வணக்க வழிபாடுகளினூடாக, இந்த உதுஹியாவினூடாக, இந்த தினங்களில், அய்யாமுத் தஷ்ரீக்குடைய இந்த தினங்களில் சில விடயங்களை இஸ்லாம் பெருநாளுக்கு அடுத்து வரக்கூடிய தினங்கள், உதுஹியா 11வது நாள், 12வது நாள், 13வது நாள், ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் மினாவிலே தங்கி 9வது நாள் அரஃபாவுக்கு வருகிறார்கள். அரஃபாவுக்கு வந்து 10வது நாள் பெருநாளுடைய தினம். அதற்கு பின்னால் அப்படி அவர்களுடைய கடமைகள் என்ன? 11வது நாள், 12வது நாள், 13வது நாள் ஜமராத்தில் போய் அவர்கள் ஷைத்தானுக்கு கல்லெறிகிறார்கள். இப்படி இந்த வணக்கங்களை அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாம் அரஃபாவுடைய நோன்பை நோத்து பெருநாளை கொண்டாடி உதுஹியாவை கொடுத்து இந்த விடயங்கள் எல்லாம் எதற்காக செய்கிறோம்? இந்த இபாதத்துக்களை எதற்காக செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய திருப்தியை நான் பெற்றுக்கொள்ளும், அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் செய்கிற இபாதத்தோடு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுக்கு வேண்டும், அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க செய்யக்கூடிய செயல்கள், நாங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள், பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், இந்த விடயங்களினூடாக, இந்த வணக்கங்களினூடாக, இந்த இபாதத்துக்களினூடாக நாங்க அல்லாஹ்வுடைய திருப்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோமா? இந்த நாட்கள், பெருநாளை அடுத்து வரக்கூடிய இந்த நாட்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியையும், அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தையும், அல்லாஹ்வுடைய அந்த மஹப்பத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த நாட்கள் அன்பார்ந்தவர்களே. இந்த நாட்களை நானும் நீங்களும் தவறவிடக் கூடாது. பெருநாளுடைய அடுத்த நாட்கள் அய்யாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள், அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியையும், அல்லாஹ்வுடைய நேசத்தையும், அல்லாஹ்வுடைய மஹப்பத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த நாட்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஏன் சிறந்த நாட்கள் தெரியுமா? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை, இந்த நாட்களில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றது. இன்று இவைகள் எவ்வளவு ஞாபகம் ஊட்டப்பட்டாலும், எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் சிலருக்கு இந்த கௌரவ பிரச்சனை. நான் போய் அவனோடு பேசுவதா? 2 பேர் பகைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்களில் நாங்கள் எங்களுடைய பகைமைகளை வைத்துக் கொள்ளக் கூடாது. இந்த நாட்களில் எங்களால் முடிந்த தான தர்மங்கள், சதகாக்களை நாங்கள் அதிகம் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய சதகாக்கள், நாங்க செய்யக்கூடிய அந்த சதகாக்கள் 1 ரூபாயாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பாதையில 1 ரூபாவை நாங்கள் இஹ்லாஸோடு, நான் அல்லாஹ்வுக்காக இதை செய்கிறேன், ரப்புல் ஆலமீனுக்காக நான் இந்த ஏழைக்கு இதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் இஹ்லாஸோடு செய்தால், அல்லாஹ் எங்கட பார்வையில் அது வெறும் 1 ரூபாயாகத்தான் இருக்கும். என்னுடைய பார்வையில், உங்களுடைய பார்வையில் வெறும் 1 ரூபாயாகத்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் அதை பன்மடங்காக்குவான். இந்த சமூகத்தில் பெருநாளுடைய தினம் வந்தால் எங்களுடைய வீடுகளில் அடுப்புகள் பற்றி எரிந்து நாங்கள் சுவையான சாப்பாடுகளை செய்து சாப்பிடுகிறோம், அழகான ஆடைகளை வாங்கி உடுத்துகிறோம். ஆனால் மறந்துவிடக் கூடாது, எத்தனையோ ஈமானிய உறவுகள், எத்தனையோ ஈமானிய நெஞ்சங்கள் எங்களோட அடுத்த வீட்டுல இருக்கலாம்,
என்னோட பக்கத்து தெருவுல இருக்கலாம். எத்தனையோ ஈமானிய உறவுகள். நாங்க நன்றாக உடுக்கிறோம், 3 வேளை நன்றா சாப்பிடுகிறோம், நாவுக்கு ருசியாக சாப்பிடுகிறோம். ஆனால் இன்று எத்தனையோ ஈமானிய உறவுகள், எத்தனையோ நெஞ்சங்கள் வாய் திறந்து கஷ்டத்தை சொல்லி வெளியே கேட்க முடியாது. வாய் திறந்து கஷ்டத்தை சொல்லி வெளியே கேட்க முடியாது. தப்பாக நினைத்து விடுவார்கள், எங்களை கேவலமாக நினைத்து விடுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி வெளியே கேட்க முடியாமல், பெருநாளை கூட நல்ல முறையில் கொண்டாட முடியாமல் எத்தனையோ உறவுகள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த உறவுகளுக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும். சதகாக்குரிய தினங்கள், தான தர்மத்திற்குரிய தினம். தான தர்மங்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய சதகாக்கள் அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை விட்டு அவனை போக்கும். அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள், இன்னல்கள், பலாய் முசீபத்துக்களை விட்டும் ஒரு மனிதனுடைய சதகா அவனுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள், விபத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டு சதகா அந்த மனிதனை பாதுகாக்கும். நாங்க சொல்லுவோமே தர்மம் தலைகாக்கும் என்று சொல்லுவோமே. நாங்க செய்யற சதக்கா எங்களுக்கு வர இருக்கிற ஒரு ஆபத்தை விட்டு பாதுகாக்கும். அன்பார்ந்த உறவுகளே, இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்ல நாங்க எப்படி சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடுகிறோமோ, நாங்க எப்படி எங்களோட சொந்தக்காரர் வீட்டுகளுக்கு போகிறோமோ, நாங்க எப்படி அழகான ஆடைகளை உடுக்கிறோமோ, எப்படி நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு அழகான ஆடைகளை வாங்கி கொடுக்கிறோமோ, அன்பார்ந்த உறவுகளே, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ உறவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உங்களுடைய உதகையாக்களை, உங்களுடைய அந்த இறைச்சிகளை அப்படி உண்மையாக யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், பெருமைக்காகவும் புகழுக்காகவும் இந்த இபாதத்தை நாங்க செய்துவிடக் கூடாது. பெருமைக்காகவும் புகழுக்காகவும் ஊர் மக்கள் என்னை புகழ வேண்டும், ஊர்க்கார்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக இந்த இபாதத்தை நாங்க செய்யக்கூடாது. அல்லாஹ் எங்களை பிடித்து விடுவான். அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது கடுமையானது. அன்பார்ந்த உறவுகளே, இந்த நாட்கள்ல நாங்க சதக்காவை அதிகப்படுத்த வேண்டும், சதக்காக்களை அதிகப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், யாரெல்லாம் சிரமப்படுகிறார்கள், யாரெல்லாம் சாப்பிடுவதற்கு கூட கஷ்டப்படுகிறார்கள் என்கிற உண்மையான ஏழைகள் என்று சொல்லுவோமே, உண்மையாக சமூகத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை அவர்களை தேடி தெரிவு செய்து அவர்களுடைய வீட்டுக்கு போய் இந்த சதகாக்களையும் இந்த தான தர்மங்களையும் இந்த நாட்களில் நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த புனிதமான இந்த செய்தியை இந்த இடத்தில் ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த தினங்களில் ஐயாமு தஷ்ரீக்குடைய இந்த தினங்களில் நாங்கள் அதிகம் சதக்காக்களை செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த தினங்களில் நாங்கள் அதிகமாக அல்லாஹுவை புகழ வேண்டும். இந்த உலகத்தில் எங்களை படைத்துவிட்டு இந்த மனித சமூகத்திற்கு பல கோடிக்கணக்கான அருட்கொடைகளை செய்திருக்கிற ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹுவை நாங்கள் புகழ வேண்டும். அல்லாஹுவை எப்படி புகழுவது? அதிகமாக தக்பீர்களை நாங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதிகமான தக்பீராத்துக்கள் திக்ருகளை கொண்டு அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள், நிச்சயமாக உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அடிப்படையில் இந்த நாட்களில் எங்களுடைய நாவுகள் திக்ருகளினூடாக நனைய வேண்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அல்லாஹுவை நாங்கள் அதிகம் புகழ வேண்டும். அல்லாஹுவை புகழ்வதோடு எங்களுடைய சதகாக்களை நாங்கள் செய்வதோடு இந்த தினத்தை குடும்பத்தோடு பிள்ளைகளோடு நாங்கள் சந்தோஷமாக, இஸ்லாமிய வரையறை என்று இருக்கின்றது. பெருநாளுடைய தினம் என்றாலும் அந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுவதற்கு, அந்த தினத்தில் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இஸ்லாமிய எல்லை என்று ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. இஸ்லாமிய வரம்பு என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது. அதை நானும் நீங்களும் மீறிவிடக் கூடாது. அந்த கோட்டை நானும் நீங்களும் தாண்டிவிடக் கூடாது. இஸ்லாமிய வரம்புக்குள், இஸ்லாமிய எல்லைக்குள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த பிரகாரம் உங்களுடைய கொண்டாட்டங்கள் இருக்க வேண்டும். பெருநாளுடைய தினங்கள் வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு ஓட்ட போட்டிகள் வைத்துக் கொள்வார்களாம். அப்படி அவர்கள் சந்தோஷமான முறையில் இந்த தினங்களை கழித்திருக்கிறார்கள். நாங்களும் எங்களுடைய குடும்பங்களோடு இந்த தினத்தை சந்தோஷமான முறையில் கழிக்க வேண்டும்.
கடைசியாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை இந்த சபையில், இந்த மெம்பருடைய மேடையில் நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக, முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் எச்சரிக்கையாக நான் ஞாபகமூட்டுகிறேன். என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய அமட்கள், இந்த உலகத்தில் நாங்க செய்யக்கூடிய அமட்கள் அல்லாஹ்விடத்தில திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையுடைய தினங்கள்லேயும் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பார்களாம். இந்த உலகத்துல நாங்க செய்யக்கூடிய அமட்களை வாரத்தில் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் ஒப்படைப்பார்கள். யா அல்லாஹ், இந்த உலகத்துல இந்த பூமியில் உண்ட அடியார்கள் செய்த நன்மைகள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ் தாலா இரண்டு சாராருடைய நன்மைகளை அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டானாம், ரிஜெக்ட் பண்ணிடுவான். அப்படியே அந்த அமட்கள் எல்லாம் பெண்டிங்ல நிற்கும். எவ்வளவுதான் உதுகியா கொடுத்தாலும், எவ்வளவுதான் லட்சக்கணக்குகளை செலவழித்தாலும், இரு சாராருடைய நன்மைகள் அங்க அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாம பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கும். அந்த ரெண்டு சாராரும் யாரு தெரியுமா? மார்க்க தேவைகள் அன்றி, நன்றா புரிஞ்சுக்கோங்க, மார்க்க தேவைகள் அன்றி, மார்க்க விவகாரங்கள் அன்றி, உலக தேவைக்காக இரண்டு சகோதரர்கள் 3 நாளைக்கு மேல், 2 பேர், ஒரு முஸ்லிமான 2 சகோதரர்கள் மார்க்க தேவைகள் அன்றி உலக தேவைகளுக்காக 3 நாளைக்கு மேல் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனை யாரெல்லாம் பகைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய நன்மைகள் ரிஜெக்ட். இன்று இந்த விடயத்துல நிறைய பேர் பொடுபோக்காக இருக்கிறார்கள். குடும்ப உறவுகளை இந்த தினங்கள்ல நாங்க யாரோட எல்லாம் பகைத்துக் கொண்டிருக்கிறோமோ, எங்களோட நண்பர்களாக இருக்கலாம், எங்களோட குடும்பமாக இருக்கலாம், எங்களோட நானா தம்பி தாத்தா தங்கச்சி இந்த உறவுகளாக இருக்கலாம், எங்களோட மஹல்லா வாசிகளாக இருக்கலாம், பள்ளி நிர்வாகத்துல சிலர் நாங்க பகைத்துக் கொண்டிருக்கலாம். எல்லோரையும் போய், சிலருக்கு ஒரு ஈகோ கௌரவ பிரச்சனையும் இருக்குது, நான் போய் அவரோட பேசுவதா? அவரு தானே எனக்கு பிழை செஞ்சாரு, நான் அவருக்கு எந்த பிழையும் செய்யலையே, அவரு தானே எனக்கு பிழை செஞ்சாரு, அவரு தானே எனக்கு தப்பாக பேசினார், அவர்தான் எனக்கு கை நீட்டி அடித்தார், நான் எதற்கு போய் பேச வேண்டும்? அவர் பேசட்டும். இப்படியான கௌரவ பிரச்சனைகளும் மனிதர்களுக்கு இருக்கின்றது. இல்லை அன்பார்ந்தவர்களே, யார் முந்திக் கொள்கிறாரோ, யார் சலாத்தை கொண்டு முந்திக் கொள்கிறாரோ, அஃஷு ஸலாம பைனக்கும், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். 2 சகோதரர்கள் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரு அதுல முந்துகிறாரோ, யாரு முந்தி சலாத்தை சொல்கிறாரோ, அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்ந்தவர், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் உயர்ந்தவர். அன்பார்ந்த உறவுகளே, சிறந்த நாட்கள், கண்ணியமான நாட்கள், எங்கட உறவுகளை நாங்க தேடி போகணும். அவங்க எங்கட வீட்டுக்கு வாராங்க இல்லையே, நாங்க எதற்காக போகணும்? இல்லை அன்பார்ந்தவர்களே, உங்களோட இரத்த உறவுகள், சொந்த உறவுகள் எல்லோரையும் தேடி போய், ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்கும் தெரியும் நான் யாரை பகைத்துக் கொண்டிருக்கிறேன், யாரோடு பேசாம இருக்கிறேன், யாரோடு குரோதம் பாராட்டி கொண்டிருக்கிறேன், யாரோடு வெறுப்பாக இந்த பூமியில வாழ்கிறேன். ஒவ்வொருத்தரும் அப்படியான உறவுகளை தேடி போய் சலாத்தை கொடுத்து, சலாத்தை சொல்லி, சலாத்தை பரப்பி, அவர்களோட முசாஃபஹா செய்து அந்த நட்பை மீண்டும் தொடர்வது இந்த நாட்களில் செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். உறவுகளை சேர்ந்து நடப்பது என்பது நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹ்விடத்தில் அந்த உறவுகள் சொல்லுமாம், இரத்த உறவுகள், யா அல்லாஹ், உலகத்துல வாழ்ற சந்தர்ப்பத்துல இவன் என்ன பகைச்சு கொண்டான், தாத்தா நானாவை பார்த்து சொல்லும், நானா தாத்தாவை பார்த்து சொல்லும், யா அல்லாஹ், உலகத்துல வாழ்ற சந்தர்ப்பத்தில் என்னை பாய்ச்சி வாழ்ந்தான், என் வீட்டுக்கு வரல, உலக லாபங்களுக்காக என்னை பகைத்துக் கொண்டான். யா அல்லாஹ், நீனும் இந்த தினங்களை, இந்த நாட்கள் இவர்களை பிரித்து விடு, பகைத்து விடு. அப்படியான செய்திகளை எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் மனிதனுக்கு இன்று மனிதன் யோசிக்கிறான், நான் ஏன் அவற்றை போகணும், அவர் வரட்டுமே. இல்லை அன்பார்ந்தவர்களே, சலாத்தை கொண்டு முந்திக் கொள்ளுங்கள். எனக்கும் தான் இதை சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். யாரோடெல்லாம் பகைமை பாராட்டி கொண்டிருக்கிறோமோ சலாத்தை சொல்லி நாங்க முந்துவோம். ஸலாமு அலைக்கும் ஒரு புன்முறுவல் புகுப்போம். புன்முறுவல் என்பது சதக்கா. எங்கட பக்கத்தால பிழை நடந்திருந்தால் சலாத்தை சொல்லி, நாங்கள் செய்த தவறு என்ன என்று தெரியும், அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். சலாத்தை கொண்டு யாரு ஆரம்பிக்கிறாரோ அவர் அல்லாத பாதையில சிறந்தவர், அவர் அல்லாத பாதையில உயர்ந்தவர். இந்த தினங்கள்ல இந்த விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும்.
சந்தோஷமாக இஸ்லாமிய வரையறைக்குள், இஸ்லாமிய எல்லைக்குள், அந்த எல்லையை மீறிவிடாமல் பெருநாளுடைய கொண்டாட்டம் தானே என்று சொல்லி இஸ்லாம் எதை தடுத்திருக்கின்றதோ அந்த விடயங்களை நாங்கள் விட்டு விலகி இஸ்லாமிய எல்லைக்குள் எங்களுடைய சந்தோஷங்களையும் கொண்டாட்டங்களையும் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த சபையில் என்னையும் உங்களை ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையுடைய நாளையில் எமக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அகிமிஸ் ஸலாஹ்.